ஹே காய்ஸ், குட் மார்னிங் எந்திரிச்சதுமே மழை எங்கள் வீட்டுக்கிட்ட நல்லா சில் வைபோடே வந்து அப்படியே வைப் பண்ணிவிட்டு நான் போய் குளிச்சுட்டு வந்துட்டு ஸோ ஃபஸ்ட்டு வந்து சுப்ரபாரதம் தான் வீட்டில் வச்சுட்டு கோலம் போடலாம் அப்படின்னு போகிறதுக்குள்ளேயே என் குட்டி வந்து எந்திரிச்சிட்டாரு. ஸோ நானும் டீ போட்டு குடிச்சிட்டு அவருக்கு கொஞ்சம் ஃபீட் பண்ணி முடிச்சுட்டு என் வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இன்றைக்கி நான் வந்து சக்கரை பொங்கல் தான் பிளான் பண்ணியிருந்தேன், ஃபஸ்ட்டு சனிக்கிழமைன்றதுனால. ஸோ அதுக்கான வேலையெல்லாம் நான் ஆரம்பிச்சுட்டு நைட்டே வந்து பூஜை சாமான்லாம் தேய்ச்சி வச்சுருந்தேன். அதுக்கு வந்து குங்குமஞ்சாலாம் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து லஞ்சுக்கும் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து மஷ்ரூம் பிரியாணி பண்ணிடலாம், கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் பண்ணிகிட்ருக்கேன். கண்ணாடி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது நான் இன்னும் நாமமே போடலைன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு வந்து நாமத்தை போடுவோம் அப்படின்னு சொல்லி உட்காந்து நாமத்தை போட்டுட்டு இருந்தேன். அதுக்குள்ளே அவரும் குளிச்சுட்டு வந்துட்டார். ஸோ அவருக்கும் நாமத்தை போட்டு விட்டுட்டு அவர் வந்து லிதுனை பார்த்துட்டு இருந்தார். நான் வந்து குக்கிங் வேலையை பார்த்தேன். ஸோ பெருமாள் ஃபோட்டோ எடுத்து பூஜைலாம் பண்ணுறதுக்கு எல்லாமே ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணோம் இல்லையா, பூவெல்லாம் வச்சு அலங்காரம்லாம் பண்ணியாச்சு. ஸோ சமையல் வேலையும் முடிச்சிட்டேன் நான். பெருமாளுக்கு வந்து இன்றைக்கி ஸ்பெஷலே மாவிளக்கு இல்லையா, அது நான் வீட்டிலே பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக அரிசி ஊற வச்சுட்டு காய வச்சுருந்தேன். அதை மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஜலிச்சுட்டு அந்த விளக்கு வந்து நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ எல்லா வேலையுமே முடிச்சிட்டேன். மார்னிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு சாமி கும்பிட்றதுக்கு. விளக்கேற்றிட்டு சக்கரை பொங்கல் வந்து செஞ்சுருந்தோம் இல்லையா, அந்த நெய்வேத்தியத்தை வந்து அவர்கிட்ட வச்சுட்டு ஸோ நல்லபடியாக இன்றைக்கி மார்னிங் வந்து நான் இப்படி தான் சாமி கும்பிட்டேன். இந்த டேவோட மார்னிங் வந்து எனக்கு ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து லிதுன்னு எங்கள் கூட இருக்காங்க இந்த சாமி கும்பிடும் போது. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. இந்த மார்னிங் வந்து எங்களுக்கு இப்படி தாங்க போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்றதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் எங்கள் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி மோர் வீடியோஸ் பார்க்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. பாய்.